மெய்யினுள்ளே பாய்ந்திடும் பாரதம் என் உதிரம் தானடி. கோயம்புத்தூர் மக்களை என்றுதான் சொல்ல வேண்டும். காரணம், அரசியலை கடந்து ஒரு மாற்றத்திற்காக நாம் அனைவரும் கூட ஒரு இடத்திலே ஒன்றாக சேர்ந்திருக்கின்றோம். நீண்ட காலமாக இது போன்ற ஒரு நிகழ்வுக்காக காத்திருந்தோம். ஜனநாயகம் என்பது அரசியல் கட்சிகளை தாண்டி சாதாரண மக்கள் தான் எந்த வேலை செய்தாலும் கூட அதிலிருந்து சிறிது நேரத்தை எடுத்து இந்த ஜனநாயகத்திலே பங்கெடுத்து தங்களுக்கு விருப்பப்பட்ட வேட்பாளர்களை தேர்ந்தெடுத்து அதன் மூலமாக ஒரு மாற்றம் காண வேண்டும் என்பதுதான் ஜனநாயகத்தினுடைய அடித்தளம். ஆனால் தமிழகத்தில், இந்தியாவில் கடந்த 70 ஆண்டுகளாக இது பார்த்திங்கன்னா பணநாயகமாக, ஜாதி நாயகமாக என்னென்னமோ மாறி போச்சுங்க. அதான் பாலிட்டிக்ஸ் இன் தமிழ்நாடு ஹஸ் பிகம் ஸோ காஸ்ட்லி. தமிழ்நாட்டில் அரசியல் செய்வது மிக கடினமானது. அதிலும் குறிப்பாக எந்தவித பின்புலமும் இல்லாமல் சாதாரணமாக உங்களை போன்று, என்னை போன்று மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய நபர்களை போன்று யாராவது ஒரு அரசியலுக்கு வர வேண்டும் என்று நினைத்தால் அதை அதைவிட கடினம். ஆனால் இன்றைக்கி அதெல்லாம் முறியடித்து கோயம்புத்தூர் பாராளுமன்றம் 2024 ஒரு மாற்றத்தை கொடுக்கும் என்கின்ற பெரிய நம்பிக்கையோடு இந்த அரங்கத்திலே நாம் அனைவரும் கூட ஒன்றாக இணைந்திருக்கின்றோம். இதற்கு மிக முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய அன்பு சகோதரர் சுதர்சன் அவர்களுக்கு முதல் என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்ள வேண்டும். 2 நாட்களுக்கு முன்பு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பினார். இந்த மாதிரி வாலண்டியர்ஸ் எல்லாம் நாங்கள் தயாராக இருக்கின்றோம், நான் எல்லாத்தையும் ஒருங்கிணைக்க போகிறேங்க. இவர்கள் அரசியல் கட்சியெல்லாம் தாண்டி கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியிலே மாற்றத்திற்காக நிற்கக்கூடியவர்கள். நான் ஆரம்பிக்கட்டுமா என்று கேட்டார். நான் ஆரம்பிங்க அப்படின்னுங்க. அப்புறம் 1 மணி நேரத்தில் சொன்னார், அண்ணா 500 தொற்றுச்சுனாங்க. அப்புறம் 3 மணி நேரம் கழிச்சு கூப்பிட்டார், அண்ணா 1000 தொற்றுச்சுனாங்க. அப்புறம் இன்றைக்கி இங்கே வந்து இவரோடு இங்கே அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவருடைய மொத்த டேட்டாவை கொடுத்துருக்கார். 10,430 பேர் நம்முடைய கோயம்புத்தூரில் ஒரு வாலண்டியராக அரசியல் மாற்றத்திற்கு நாங்கள் நின்று கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால், இது இந்தியாவில் எங்கேயுமே நான் கேள்விப்பட்டது கிடையாது, பார்த்தது கிடையாது. இதுபோல் நடக்குமா என்று யாரெல்லாம் நினைத்தார்களோ என்று நீங்கள் அதை உடைத்து காட்டியிருக்கின்றீர்கள். அதுவும் குறிப்பாக முதல் கட்டமாக யார் இருக்கின்றார்களோ அவர்களிடம் பேச வேண்டும் என்று இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்கின்றேன் என்று சொல்லி என்னையும் அழைத்த பொழுது எனக்கு ஒரு ஆச்சரியம்தான். மக்கள் தன்னுடைய பணிகளை எல்லாம் விட்டுவிட்டு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சாயங்காலமாக வந்துடுவாங்களா? வேலை செய்வது ஒரு பக்கம், ஆன்லைனில் ஆஃப்லைனில் நம்முடைய வேலையை நம்ம செய்கிறோங்க. மொபைல் ஃபோனில் 4 பேர்த்து கூப்பிட்றோம், 10 வீடு ஏறி இறங்கிறோம், அவங்ககிட்ட ஓட்டு போடுங்கன்னு சொல்கிறோம், அது ஒரு பக்கம். ஆனால் உங்கள் வீட்டிலிருந்து கிளம்பி இங்கே வந்து வண்டியெல்லாம் பார்க் பண்ணி கரெக்டாக அந்த இடத்த கண்டுபிடிச்சி உள்ளே வந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் இருந்து இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்து விட்டு நீங்கள் மாற்றத்திற்காக போகிறீங்கன்னா யூ ஆர் வெரி கமிட்டட்னு அர்த்தங்க. யூ ஆர் ஸோ கமிட்டட். அதாவது வெறும் மாற்றம் என்பது என்னுடைய வாய்ச்சொல் மட்டுமல்ல, ஐ எம் ஸோ கமிட்டட். என்னை முழுவதுமாக நான் என்னை அர்ப்பணித்து கொண்டு அடுத்த 25 நாட்களில் ஒரு அரசியல் மாற்றத்திற்காக நான் நிற்பேன் என்று சொல்லக்கூடிய நபர்கள் இந்த அரங்கத்துக்குள்ளே நீங்கள் அமர்ந்திருக்கின்றீர்கள். எனக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தங்க? அல்லது மேடையில் இருக்கக்கூடிய உங்களுக்கும் என்ன சம்பந்தம்? என்ன சம்பந்தம் இல்லை. பார்த்துருக்கலாம், பேசியிருக்கலாம், எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம கை குலுக்கி இருக்கலாம், அல்லது நான் உங்களை டிவியில் பார்த்துருக்கலாம், அல்லது நீங்கள் என்னைய டிவியில் பார்த்துருக்கலாம். அதுதான் நம்முடைய சம்பந்தம். அதை தாண்டி எனக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தம் இல்லைங்க. ஆனால் இன்னைக்கு நீங்கள் இல்லை இல்லை இல்லை, சம்பந்தம் என்பது வெறும் ஒரு கை குலுக்குவதோ, எனக்கு சொந்தக்காரங்க, எனக்கு தெரியும், எனக்கு அவங்க பழக்கம் என்பது சம்பந்தம் இல்லைங்க. சம்பந்தம் என்பது உணர்வு என்பதை நீங்கள் காட்டியிருக்கின்றீர்கள். அது உணர்வு, அது இட்ஸ் அன் எமோஷன். அது ஆங்கிலத்தில் எமோஷன் என்று சொல்லலாம், தமிழிலே உணர்வு என்று சொல்லலாம். அது ஒரு உணர்வு. எங்களுடைய நகரம் நன்றாக இருக்க வேண்டும், எங்களுடைய நகரம் வளர்ச்சி நகரமாக இருக்க வேண்டும், எங்களுடைய நகரம் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நகரமாக இருக்க வேண்டும். அதாவது இங்கே இருக்கக்கூடிய ஒரு குடிமகனும் கூட நல்ல ஒரு வாழ்க்கையை வாழணும், சுகாதாரமான வாழ்க்கையை வாழணும், சந்தோஷமான வாழ்க்கையை வாழணும். இது 3க்கு வித்தியாசம் இருக்குது. நல்ல ஒரு வாழ்க்கைக்கும் சந்தோஷமான ஒரு வாழ்க்கைக்கும் வித்தியாசம் இருக்குது. எனக்கு நிறைய பேர் கேட்பாங்க, எனக்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் இல்லைங்க, 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வாக்குப்பெட்டியிலே ஓட்டு போடுவது மட்டும்தான் எனக்கும் அரசியலுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் நிறைய நண்பர்கள் சொல்லுவாங்க. ஆனால் அவங்ககிட்ட நான் என்ன கேள்வி கேட்க போகிறேன்னாங்க, ஐயா 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நீங்கள் வாக்களிக்கும் பொழுது ஒரு அரசு வருது, 5 வருஷம் உங்களுக்கு வேலை பார்க்குறாங்க, மறுபடியும் நீங்கள் கவர்மெண்ட்டை மாத்திரக்கு ஓட்டு போடுறீங்க, அல்லது அதே கவர்மெண்ட் இருக்க வேண்டும் என்று ஓட்டு போடுறீங்க. நான் உங்கள்கிட்ட கேட்பேன், அண்ணா ஏன் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்க மாட்டீங்க ஜனநாயகத்தில்? அல்லது அக்கா ஏன் நீங்கள் முழுமையாக அர்ப்பணித்துக் கொள்ளவில்லை என்றால் பதில் சொல்லுவாங்க, சார் எனக்கு அரசுக்கு என்ன சார் சம்பந்தம்? என் வேலையை நான் பார்க்குறேன், அவங்க வேலையை அவங்க பார்க்குறாங்க. நான் கடுமையாக உழைக்கின்றேன்,
நான் சம்பாதிக்கின்றேன், யாருடைய பணத்தையும் நான் திருடப் போவது கிடையாது, என்னுடைய குழந்தைகளை நன்றாக படிக்க வைக்கின்றேன், அப்போ எனக்கும் அரசுக்கும் என்ன சம்பந்தம்? அதனால தான் 5 வருஷத்துக்கு ஒருக்கா வந்து ஓட்டு போட்டு போயிடும். ஐயா, இது நன்றாக இருப்பதற்கான ஒரு சான்று. நல்லா இருக்காங்க. ஆனால் இதே நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால் நிச்சயமாக அரசியலில் நீங்கள் குதித்தாக வேண்டும். இன்னைக்கு நீங்கள் அரசியலில் தான் இருக்கீங்க. ஒரு கட்சி சார்ந்த அரசியல் நீங்கள் இல்லை, ஒரு கட்சியை சார்ந்து நீங்கள் இல்லை. இன்னைக்கு நீங்கள் எல்லோருமே மோடி அவர்களுக்காக கோயம்புத்தூர் மாநகரில் ஒரு மாற்றம் வர வேண்டும் என்று வந்திருக்கின்றீர்கள். இது மகிழ்ச்சிக்கு அர்த்தம். இதுக்கு 2க்கு அர்த்தம் என்னன்னாங்க, இப்போ மேலை நாடுகளுக்கு போகும் பொழுது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாமல் மக்கள் வாழ்வார்கள். காலையில் வீட்டிலேருந்து கிளம்புறாங்க, நீங்கள் ஒரு வேலைக்கு போவீங்க, கார்லேயோ 2 வீலர்லேயோ அரசு பேருந்துலையோ பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்லேயோ மெட்ரோலையோ அல்லது விமானத்திலேயோ ஒரு வீட்டிலிருந்து நாம் அதுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் வந்துங்க சொல்லி மாளாது. 10 பேர் ஹார்ன் அடிப்பாங்க, டிராஃபிக் சிக்னலில் போய் இடத்துல நிற்கணும், வரைமுறையே இல்லாமல் டிராஃபிக் போகும் அல்லது வரைமுறையே இல்லாமல் நடந்து போவோம், நாய்ஸ் பொல்யூஷன், சவுண்டு பொல்யூஷன், இதையெல்லாம் தாண்டித்தான் நம்முடைய வேலையை செய்ய போயிடும். அதனால் நன்றாக இருப்பது வேறு, மகிழ்ச்சியாக இருப்பது வேறு. நம்ம நல்லா புரிஞ்சுக்கணுங்க. நாம் நல்லா இருக்கலாம், ஆனால் மகிழ்ச்சியாக இல்லை, ஸ்ட்ரெஸ்ஸில் வாழ்கிறோம். அதே போல் எங்கேயாச்சும் ஒரு வாக்கிங் போகலான்னு நினச்சா உள்ளூருக்குள்ளே எங்கேங்க பார்க் இருக்குது, அல்லது வயதான நம்முடைய பெரியவர்கள் அவங்கள கூட்டிகிட்டு போய் ஒரு ஃப்ரீயாக உட்காந்து ஒரு இயற்கை சூழலில் ஒரு அரை மணி நேரம் தந்தை தாய் என்னுடைய தாத்தாட்ட மனசு விட்டு பேசணும்னு இடம் கிடையாது. இல்லை சார், மனதுக்கு இதமாக ஒரு நல்ல ஒரு லேக்கோ ஒரு நல்ல ஒரு குளமோ அதை சுற்றி ஒரு வாக்கிங் மாதிரி போனாவே என்னுடைய மனது நல்லாக இருக்கும். இல்லை, இதுதாங்க ஐயா நீங்கள் புரிஞ்சுக்கணும். நன்றாக வாழுவதற்கும் மகிழ்ச்சியாக வாழுவதற்கும் இந்த சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஒரு நல்ல அரசோ நல்ல மக்கள் பிரதிநிதியோ உங்களை மகிழ்ச்சியாக வாழ வைக்க முடியும். இதை எப்போ உணர்றமோ அன்னைக்கு ஒரு மனிதனும் அரசியலில் குதிக்க ஆரம்பித்து விடுவார்கள். மகிழ்ச்சியாக இருப்பதற்கு நல்ல பார்க், நல்ல ரோடு, மாசுபடாத காற்று, குடிக்கிற தண்ணி, நம்முடைய குளத்தில் தேக்கி வைத்திருக்கக்கூடிய தண்ணியை நம்மால் குடிக்க முடியும். ஆனால் இன்றைக்கி அசுத்தமாக இருக்கிறனால மினரல் வாட்டரை வாங்கி வீட்டில் அக்வாகார்டு போட்டு அல்லது 30 லிட்டர் கேன் வாங்கி அதை குடிக்கிறோம். பாருங்கள் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்கள். ஏனென்றால் அரசு தான் செய்ய வேண்டிய வேலையை ஒரு மக்கள் பிரதிநிதி செய்ய தவறுனால நம்முடைய சந்தோஷம் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஜனநாயகத்தில் குறைய ஆரம்பிக்குது. இதை முழுவதுமாக புரிந்து கொண்டு நீங்கள் வந்திருக்கின்றீர்கள். இந்த சிட்டிக்கு ஒரு விஷன் இருக்கு. கோயம்புத்தூரை பொறுத்தவரை ஒரு தொலைநோக்கு பார்வையிலே இது வளர வேண்டும் என்று நினைக்கின்றோம். அதற்காக நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து அடுத்த கட்ட கோவையை உருவாக்குவதற்காக நாம் இங்கே இணைந்திருக்கின்றோம். சகோதர சகோதரர், நாம் மறக்கக்கூடாது. அடுத்த கட்ட கோவை, காற்று, தண்ணி, ஒரு டிராஃபிக், ஒரு கன்ஜெஷன், ஒரு எளிதாக ஒரு மனிதன் செல்றது, ரயில்வே ஸ்டேஷன், பேருந்து நிலையம், நம்முடைய விமான நிலையம், பாருங்க, ஒரு பார்க்கு, ஒரு சுற்றுச்சூழல், ஒரு கிரீன் கவர், ஒரு அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கன்ஜெஷனே இல்லாத ஒரு ஊர், நிம்மதியாக வாழக்கூடிய ஒரு ஊர். ஐயா, அது ரொம்ப தொலைநோக்கு பார்வை. இது இப்போ இருக்கிற அரசியல் கட்சிகள் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஆரம்பத்தில் இருக்கிறாங்க. இன்னும் அவங்க அதை பற்றி பேசவே ஆரம்பிக்கல. ஆரம்பத்தில் இருக்கிறாங்க. நான் ரோடு போட்டேன், நான் பாலம் கட்டினேன், இதில் தான் நம்முடைய அரசியல் இருக்கிறதோ தவிர நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் குவாலிட்டி லிவிங்க்கு ஒரு மாநகரத்தில் என்ன வேண்டுமோ அதை உருவாக்குவதற்கான யோசனை இன்னும் வர ஆரம்பிக்கலைங்க ஐயா. இதுதான் நம்முடைய தலையாய கடமையாக இருக்க வேண்டும். கோயம்புத்தூரை பொறுத்தவரை மகிழ்ச்சியாக எல்லோரும் வாழுவதற்கு என்ன தேவையோ அதை உருவாக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு மோடி ஐயா 3வது முறையாக ஆட்சிக்கு வரும் பொழுது அதை செய்து காட்ட வேண்டும். ஏன்னா இப்போ விட்டுட்டீங்கன்னா எப்பவுமே இல்லை. 2024 29க்குள்ள இதை நாம் செய்து தவறிவிட்டால் நம் கண் முன்னால் நம்முடைய நகரங்கள் எல்லாம் தன்னுடைய பொலிவை இழந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த எஃபிஷியன்சி குறைந்து மக்கள் எல்லாம் ஒரு நகரத்துக்குள்ள வாழும் பொழுதே ஒரு மனச்சுமையில் நகரத்துக்குள்ள வாழ்றாங்க. அதை முறியடிக்க வேண்டும் என்றால் மோடி அவர்களுடைய இந்த 3வது முறை ஆட்சி கட்டில் வருவதை முழுமையாக நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஐயா, அந்த 2024 தேர்தல் ஒரு மற்றும் மாறுபட்ட ஒரு தேர்தல். ஏன்னா இதுவரைக்கும் எந்த எலெக்ஷன்லையுமே யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சு நம்ம ஓட்டு போட மாட்டோம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 2014 இவங்க வருவாங்களா அவங்க வருவாங்களா, அல்லது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் துணை பிரதமராக வருவாங்களா, இப்படியெல்லாம் இருந்த தேர்தல் அது. 2019 வரை மோடி அவர்கள் வருவாங்களா வரமாட்டாங்களா, திரும்ப வருவாங்களா அப்படின்னு ஒரு தேர்தல். ஆனால் 2024 முதலாக இந்திய அரசியல் களத்தில் குறிப்பாக தமிழகத்தில் மோடி அவர்கள் தான் ஜெயிக்க போறாங்கன்னு தெரிஞ்சு நாம ஓட்டு போட போறோம். இது எல்லாருக்குமே புதிது. ஸோ மோடி அவர்களை பின்பற்றுவர்கள், மோடி அவருடைய ஃபாலோவர்ஸ்க்கு தெரியும் மோடி தான் வர்றாங்கன்னு. 2014 தெரியும், 19 தெரியும். ஆனால் நம்ம மோடி மீது இருக்கக்கூடிய அன்புல சில முறை அந்த அன்பு நம்மை
பார்க்க வைக்கும் சில விஷயத்தை. ஆனால் இன்னைக்கு சாதாரண ஒரு மனிதன் அரசியல்ல இருந்து தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரனோ சகோதரியோ அண்ணா 2024 மோடி தான் வரப்போறாங்க, அதில் என்ன மாற்று கருத்து, எந்த மாற்றுக்கு 400 தாண்டாரா 450 தாண்டாரா என்பது மட்டும்தான் இன்னைக்கு கேள்விக்குறி. ஜூன் 4ஆம் தேதி தெரிந்துவிடும். ஐயா, அப்படி ஒரு ஆட்சி சரித்திரத்தில் முக்கியமாக ஒரு தனி மெஜாரிட்டியோடு வந்து அமரக்கூடிய ஆட்சியை இந்தியா பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு ஒரே ஒரு கட்சி தனி மெஜாரிட்டியோடு வந்து தைரியமான முடிவெடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் பொழுது அதை தவறவிடக்கூடாது. 2014 283, 2019 303. எனக்கு 2024 உறுதியாக தெரியும் 400 தாண்ட போகின்றோம் என்று. அப்ப நீங்க பாருங்க, ஒரு அரசு எவ்வளவு வேலையை செய்ய முடியும் என்று பாருங்க. எவ்வளவு வேலை ஒரு அரசு செய்ய முடியும். ஒரு மசோதாக்களை எவ்வளவு எளிதாக, அது லோக்சபாவாக இருக்கட்டும் ராஜ்யசபாவாக இருக்கட்டும், ஒரு மசோதாக்களை எவ்வளவு எளிதாக உள்ளே கொண்டு வந்து அதை மக்கள் பிரதிநிதிகள் முன்பு வைத்து அதை எடுத்து செல்ல முடியும் என்று யோசித்து பாருங்க. அது மோடி ஐயா தன்னுடைய பாராளுமன்ற உரை, குறிப்பாக 2024 தேர்தலுக்கு முன்பு கடைசி பாராளுமன்றத்தினுடைய உரையில சொன்னாங்க, 3வது முறை நாங்கள் வரும் பொழுது கடினமான முடிவுகளை எடுப்பதற்காக தைரியமாக ஆட்சிக்கு வரப்போகின்றோம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்ன சார் பிரச்சனை? ஒரு நல்ல ஹானஸ்ட் டெசிஷன்ஸ் யாருமே எடுக்க பயந்தாங்க. காரணம், ஓராண்டுக்கு 6 தேர்தல் வருது, ஒரு ஆண்டுக்கு 6 தேர்தல் வருது, 6 மாநிலத்தினுடைய தேர்தல் நடக்கு. அப்ப எந்த முடிவு எடுத்தாலும் கூட யாரோ ஒருவருக்கு பாதிப்பு இருக்கும். அதனால எல்லா முடிவு எடுக்காம அப்படியே தள்ளி போட்டு கடைசியாக நாம் ஆட்சிக்கு வந்து நாம் செய்திருக்கக்கூடிய முக்கியமான சாதனைகள் எல்லாம் 70 ஆண்டு காலமாக இந்தியாவில் தீர்க்கப்படாத பிரச்சனையை நம்ம தீர்த்திருக்கோம். யோசிச்சு பாருங்க, 2019 24 வரை இந்தியாவில் இத்தனை காலமாக அந்த பிரச்சனை மீது கை வைப்பதற்கே ஒரு பயம். 1950 வந்துச்சுங்க ஆர்டிகல் 370, டெம்பரரி ப்ரொவிஷன் என்கின்ற வார்த்தை. அதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அதை இழுத்து ஜபு மாதிரி இழுத்து அதற்கு ஒரு மோடி தேவைப்பட்டார். அதற்கு 2019 ஆகஸ்ட் மாசத்துல அந்த 370 நீக்கினோம். எத்தனை வருஷம் கழிச்சு பாருங்க, 69 ஆண்டுகள் கழித்து 370 எடுக்கிறோம். ராமர் கோவில் சொல்லவே வேண்டாம் உங்களுக்கு. சுதந்திரத்திற்கு முன்பு ராமர் கோவில் பிரச்சனையில எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்த பொழுது அப்பவே கோர்ட் நிலுவையில் இருந்த ராமர் கோவிலுடைய வழக்கு 1947 ஆகஸ்ட் 15ஆம் தேதி அதை ஜபுமாரி இழுத்து அதை இன்னைக்கு ஜனவரி 22ஆம் தேதி கிருஷ்ண பெருமானுக்கு பிராண பிரதிஷ்டை செய்து ராமர் கோவில் கட்டி முடித்திருக்கின்றோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லெகசி ப்ராப்ளம். நம்முடைய தாத்தா காலத்தில் நம்ம முன்னோர்கள் காலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையை இப்ப தீர்க்க ஆரம்பிச்சிருக்கோம். அப்ப நம்முடைய எவ்வளவு நேரத்தை நாம் விரயம் செய்திருக்கின்றோம் என்று பாருங்கள். அதனால்தான் மோடி அவர்களை பொறுத்தவரை வேகமாக இருக்கின்றார். 2024 to 29 என்பது மிக முக்கியமான ஒரு காலகட்டம் நம்முடைய ஆட்சிக்கு. அதனால்தான் இதை முழுமையாக நாம் பயன்படுத்தி கொண்டு தமிழகத்தில் மோடி அவர்களுடைய ஆட்சி முழுமையாக தமிழகத்துக்கு பயன்பட வேண்டும். ஒரு பக்கம் எந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் இல்லை என்றாலும் கூட கிட்டத்தட்ட 11 லட்சம் கோடி ரூபாய் இந்த 10 ஆண்டுகளில் மோடி ஐயா கொடுத்திருக்கிறாங்க. இன்னைக்கு வரும்பொழுது ஒரு பத்திரிகை நண்பர்கள் கேட்டார், அண்ணே இந்த கட்சியினுடைய தேர்தல் வாக்குறுதியை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க அண்ணே அப்படி. உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டில் தேர்தல் வாக்குறுதி வர்றதும் அதை ஒரு வருஷம் கழிச்சு நம்ம மறக்கிறதும், அதை அடுத்த எலெக்ஷன் வரும்பொழுது அதே தேர்தல் வாக்குறுதி எடுத்து அந்த நம்பர்ஸை மட்டும் மாற்றி புதுசாக ஒரு வாக்குறுதி கொடுக்கறதும் இதை 20 ஆண்டுகளாக பார்த்து கொண்டு தான் இருக்கின்றோம். உதாரணத்திற்கு இன்னைக்கு ஆளுகின்ற கட்சி 2021 தேர்தலுக்கு தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பெட்ரோல் 5 ரூபா, டீசல் 4 ரூபா குறைப்போம். ஒரு மாதம் கழிச்சு கேட்டோம், எப்பயா குறைப்பீங்கன்னு. நான் டைம் சொன்னேன்னா அப்படின்னு சொன்னாங்க. 6 மாதம் கழிச்சு கேட்டோம், எப்பயா குறைப்பீங்கன்னு. மறுபடியும் சொல்கிறேன், 2 கையில் 2 வாட்ச் கட்டியிருந்தாரு, நாங்கள் நேரம் சொன்னோமா அப்படின்னு. இன்னைக்கு மறுபடியும் அதே கட்சி ஒரு தேர்தல் வாக்குறுதியை கொடுக்குறாங்க. 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கு பெட்ரோல் டீசல் விலையை 65 ரூபாய்க்கு கொண்டு வந்துடுவோம். பெட்ரோல் டீசல் விலையை நீங்கள் 65 ரூபாய்க்கு கொண்டு வரணும்னா நேராக இங்கிருந்து துபாய்க்கு ஒரு கிணறு வெட்டி அங்கிருந்து அதை அப்படியே நேராக வர சொல்லி கோபாலபுரத்து பக்கத்தில் ஒரு பம்ப் எடுத்து நேராக நம்முடைய வண்டிக்குள்ளே வச்சா மட்டும்தான். இவர்கள் சொன்ன 5 ரூபாய் 4 ரூபாயை அவங்களால செய்ய முடியல. இது 65 ரூபா. அடுத்து 2026 தேர்தலுக்கு கட்டாயமாக சொல்ல போகிறாங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பெட்ரோல் டீசலை இலவசம், நீங்கள் நேராக போங்க அப்படியே போட்டுட்டு வந்துட்டே இருங்க. யாரு கேட்க போகிறாங்க? அக்கௌண்டபிலிட்டி எங்கே சார் இருக்குது? வேர் இஸ் தி அக்கௌண்டபிலிட்டி? நீங்கள் ஒரு வாக்கு கொடுத்தீங்க, செயல் அக்கௌண்டபிலிட்டி என்ன? அதை கேட்டீங்கன்னா உடனே இந்த ஆள்ற கட்சி என்ன சொல்லுவாங்க, அது மத்திய அரசு டாக்ஸ் இப்படி கொடுக்குறாங்க, டாக்ஸ் அப்படி கொடுக்குறாங்க, அதை நீ பார்த்தியா, நீ குஜராத்தில் போய் பார்த்தியா, யூபியில் அந்த பிரச்சனையை பார்த்தியா, அஸ்ஸாமில் பிரச்சனையை பார்த்தியா?
ஸோ தமிழ்நாடு அரசியலை பொறுத்தவரை எப்படி திசை திருப்ப வேண்டும் என்பதை 70 ஆண்டு காலமாக ஆட்சியாளர்கள் அதில் பிஹெச்டி பண்ணியிருக்காங்க, டாக்டரேட் ஆஃப் ஃபிலாசபி இன் கிரியேட்டிங் நியூ இஷ்யூஸ். அதனால் பார்த்தீங்கன்னா தேர்தல் அறிக்கை அப்படி இருக்குது. இன்னொரு தேர்தல் அறிக்கை சொல்கிறாங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சிலிண்டர் 500 ரூபாய்க்கு கொண்டு வந்துடுவோம் அப்படி. இதே கட்சி 2021 தேர்தல் அறிக்கை கொடுத்துருக்காங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சிலிண்டருக்கு 100 ரூபா மானியம் கொடுப்போம். அந்த 100 ரூபாய்க்கான இன்னைக்கு மோடி ஐயா ஆட்சிக்கு வர போகிறாங்க, நீ பாராளுமன்றத்திற்கு வெளியிருந்து கை தட்ட போகிற ஆள், நீ எப்படி 500 ரூபாய்க்கு குறைப்பேன்னு மக்கள் கேள்வி கேட்கும். இதற்கு போட்டியாக இன்னொரு கட்சி கிளம்பி இருக்கு. நாங்கள் எங்கள் எம்பி ஜெயிச்சா மகளிருக்கு கொடுக்குற உரிமை தொகை 1000 ரூபாயிலிருந்து 3000 கொடுக்க வேண்டும் என்று மோடிட்ட சொல்லுவாங்களம்மா. என்னங்க அநியாயம். திமுக சொல்றாங்க, திமுக என்ன சொல்றாங்கன்னா பிஜேபி மறுபடியும் ஆட்சிக்கு வந்தால் மகளிருக்கு கொடுக்குற 1000 ரூபாயை நிறுத்திடுவாங்களாம்மா. அதான் நான் கேட்டேன், திமுக நண்பர்களே, முதலமைச்சர் அவர்களே, இந்த 1000 ரூபா வெறும் 30% பெண்களுக்கு பொய் சொல்லி கொடுக்குறீங்க. நீங்கள் பேசாமல் ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு இத்தனை நாளாக அந்த 1000 ரூபா உங்களுக்கு தானே சொன்னீங்க. ப்ரெஸ் மீட் வச்சு பிஜேபி தாங்கம்மா கொடுக்குதுன்னு சொன்னால் அடுத்த ப்ரெஸ் மீட் நாம் பண்ணி 1000 ரூபாயை 1000 ரூபாயை உயர்த்துறோம்னு நான் சொல்லிட்டு போயிடுறேன். அதிலும் பொய். மாநில அரசு தன்னுடைய வாக்குறுதியாக கொடுத்து நிறைவேற்றாமல் இன்னைக்கு ஒரு மாநில அரசு சொல்லுது பிஜேபிக்காரங்க திரும்ப வந்தால் நிறுத்திடுவாங்க. இன்னொரு கட்சி சொல்லுது அவங்க எம்பி ஜெயிப்பாங்களாமா, அவங்க மோடி அவருக்கு ஃபோன் போட்டு சொல்லுவாங்களாமா, மோடி இதை 3000 உயர்த்து. அப்புறம் நாங்களே எதுக்கு இங்கே இருக்கோம்? அதனால் சகோதர சகோதரர், இப்படி தான் தமிழ்நாடு அரசியல் இப்படி தாங்க இருக்கு. தமிழ்நாட்டு அரசியல் இப்படி மட்டும்தான் இருக்கு. இன்னொருத்தர் கேட்குறாங்க, இன்னொரு கட்சிட்டு கேட்குறாங்க, அண்ணே உங்கள்கிட்ட தான் பிரதம மந்திரி வேட்பாளரே இல்லை, எதுக்கு நீங்கள் போட்டி போடுறீங்க இந்த 2024 தேர்தல்? அந்த கட்சி சொல்லுது, அண்ணே பிரதம மந்திரி வேட்பாளர் முக்கியம் இல்லை, யார் வந்தாலும் நாங்கள் அவங்கள்ட்ட போய் சொல்லுவோம், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. அப்புறம் நாங்கள் எதுக்கு இருக்கோம்? மோடி அவர்கள் தான் வரப்போகிறாங்கன்னு தெரியும் உங்களுக்கு, நம்முடைய வேட்பாளர்கள் வெற்றி வேட்பாளர்கள் ஆக போகிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ நாம் அதை சொல்கிறதுக்கு ட்ரங்க் கால் போடுறதுக்கு எதுக்கு உங்களுக்கு ஒரு போஸ்ட்மேன் வேணும்? இன்னைக்கு தமிழ்நாடு அரசியல் இப்படி தாங்க ஐயா இருக்கு. எந்தவித ஒரு எவிடன்ஸ் பேஸ் பாலிடிக்ஸ் இல்லாமல் என்ன பேசுகிறாங்கன்னே தெரியாமல் தமிழகத்தினுடைய அரசியல் கட்சிகள் பிதற்றி கொண்டிருக்கின்றார்கள். 2024 பாராளுமன்ற தேர்தல் தலைகீழாக நின்று திராவிட கட்சிகள் தண்ணி குடித்தாலும் மோடி அவர்கள் 3வது முறையாக ஆட்சியில் அமரப்போவது உறுதி. அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. இந்த முறை தமிழகத்தில் கோவை பாராளுமன்றம் உட்பட உங்களுடைய அன்பால் நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறப் போவதும் உறுதி. ஐயா, அதுக்கப்புறம் உண்மையான வளர்ச்சி என்ன என்பதை நாம் காட்டத்தான் போகின்றோம். ஒரு உண்மையான வளர்ச்சி, ஒரு நகரத்தை சார்ந்த ஒரு வளர்ச்சி எப்படி இருக்கணும், ஒரு கிராமப்பகுதியை சார்ந்த வளர்ச்சி எப்படி இருக்க வேண்டும் என்பதை முழுமையாக நாம் காட்டப்போறோம். ஐயா, இன்னைக்கு நத்திங் இஸ் டேக்கன் ஃபார் கிராண்டடுங்க ஐயா. எனக்கும் உங்களுக்கும் தெரியும், வாழ்க்கையில் எதுவுமே டேக்கன் ஃபார் கிராண்டட் கிடையாதுங்க ஐயா. எல்லாமே நம்ம உழைத்து அதை பெற வேண்டும். உழைத்து பெறும் பொழுது மட்டும்தான் அந்த வெற்றிக்கு ஒரு மரியாதை இருக்கும். இன்னைக்கு இந்த பாராளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை நான் ஏற்கனவே பல இடத்துல சொன்னேன். முதல்ல மும்முனை போட்டி, ஏப்ரல் 10ஆம் தேதி 2 முனை போட்டி, அதெல்லாம் நடக்கத்தான் போதுங்க ஐயா. இந்த அன்கோ போடுறது அதெல்லாம் தமிழக அரசியலுக்கு இந்த ஏப்ரல் 10ஆம் தேதி வாக்கில் நாம் அதை பார்க்க தான் போகின்றோம். நான் உங்களிடம் எதிர்பார்ப்பது, வேண்டுகோளாக வைப்பது, அன்பான ஒரு வேண்டுகோளாக வைப்பது, நீங்கள் இன்னைக்கு எப்படி தன்னெழுச்சியாக நீங்களே கண்டுபிடிச்சு வாலண்டியராக பதிவு செய்து, அதுலேயும் பாருங்கள் ஃபுல் டைம் 10லிருந்து 1 மணி, சாயந்தரம் 4லிருந்து 8 மணி வரைக்கும் நான் ஃபுல் டைம் வேலை பார்ப்பதற்கு சில பேர் கொடுத்துருக்காங்க. பார்ட் டைம் 3லிருந்து 4 மணி நேரம் வேலை பேர் கொடுத்துருக்காங்க. சில பேர் வீட்டிலிருந்து பணியாற்றுகின்றேன் அதுக்கு பேரை கொடுத்துருக்காங்க. சில பேர் நான் கால் சென்டர்லேருந்து பணியாற்றுறேன் அதுக்கு பேர் கொடுத்துருக்காங்க. சில பேர் நான் வாலண்டியராக ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட் பண்ணுறேன். கிட்டத்தட்ட 5 பொறுப்புகளுக்காக இந்த 10,430 பேருமே 5 பொறுப்புகளில் ஒரு பொறுப்பு எடுத்திருக்கிறாங்க. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. ஒரு இந்திய ஜனநாயகத்தில் ஒரு தனி மனிதன் உங்களை போன்றவர்கள் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை வைத்து உங்களுடைய நேரத்தை கொடுத்து, நாங்கள் நிச்சயமாக கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில் நீங்கள் வேட்பாளராக களத்துக்கு வந்து வெற்றியை உறுதி செய்ய போகின்றோம் என்று வந்திருக்கின்றீர்கள். எவ்வளவு பெரிய விஷயம். இந்திய அரசியலில் இதுபோல் நாம் பார்த்தது கிடையாது. அதனால் மறுபடியும் உங்களுக்கு நான் நன்றியெல்லாம் தெரிவிச்சா. நம்முடைய இந்து மக்கள் கட்சியினுடைய தலைவர் அர்ஜுன் சம்பத்தன் என்கிட்ட சொன்னார், இவங்க ஒரு முடிவில் வந்திருக்கிறாங்க, எனக்கு கட்ட வேண்டிய டெபாசிட் பணத்தை இவங்களே கட்டிடுறாங்களாம்மா, நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் வேட்பு மனு மட்டும் கொடுத்துட்டு வாங்க, நாங்கள் எல்லாம் பார்த்து கொள்கின்றோம் என்று மிகப்பெரிய ஒரு தன்னெழுச்சியான மக்கள் வந்திருக்கின்றார்கள் என்று மேடைக்கு வரும்போது அண்ணன் அர்ஜுன் சம்பத் அவர்கள் சொன்னார்.
அதே போல் நம்முடைய குஜராத் சமாஜினுடைய தலைவராக இருந்து நம்முடைய மோடி ஐயாவுடைய அன்பையெல்லாம் பெற்றிருக்கக்கூடிய பிரஃபுல் சேஜ்பால் ஐயா, மிக மிக மூத்த ஒரு மனிதர். கோயம்புத்தூர் நகரத்தினுடைய வளர்ச்சிக்கு ஒரு பெரும் பங்காற்றியவர்கள் நம்முடைய குஜராத் மக்கள். அதனுடைய சமாஜினுடைய தலைவராக இருக்கக்கூடிய பிரஃபுல் ஐயா அவர்களுக்கு நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை இந்த நேரத்தில் தெரிவித்து, அதே போல மேடையில் இருக்கக்கூடிய நம்முடைய மாவட்டத்தினுடைய தலைவர் பாரதிய ஜனதா கட்சி சகோதரர் ரமேஷ் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, மிக முக்கியமாக சுதர்ஷன் அவர்களுக்கு மறுபடியும் ஒரு முறை என்னுடைய நன்றிகளை தெரிவித்து, நான் உங்களிடம் ஒன்றே ஒன்று மட்டும்தாங்க ஐயா வேண்டுகோளாக வைக்கிறேன். ஐயா 25 நாள், இந்த 25 நாட்கள் நம்ம கடுமையாக உழைச்சிட்டோம்னாங்க ஐயா, இதற்கான ரிவார்டு 5 ஆண்டுகள் நமக்கு கிடைக்கும். இதற்கான ரிவார்ட் ஃபார் த ஹார்ட் ஒர்க். இந்த 25 நாட்கள் எதையும் எதிர்பார்க்காம நாம நம் வசிக்கின்ற பகுதி, நம்முடைய அப்பார்ட்மெண்ட்டாக இருக்கலாம், தெருவாக இருக்கலாம், நம்முடைய ஏரியாவாக இருக்கலாம், நம்முடைய போலிங் பூத்தாக இருக்கலாம், எதாக இருந்தாலும் கூட நீங்கள் அதை ஒரு இண்டிபெண்ட்டாக ஒரு சார்ஜ் எடுத்து நீங்கள் செய்யக்கூடிய வேலை என்பதுங்க ஐயா, நம்முடைய குழந்தைகளும் நம்முடைய வருகின்ற தலைமுறையும் நல்ல ஒரு நகரத்திலே வாழ்வதற்கு ஒரு அச்சாரமாக இருக்கும். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. த லிவ் இன் குட் சிட்டி, ஒரு நல்ல ஒரு சிட்டியை நம்மளால் உருவாக்க முடியுங்க ஐயா. எப்படி வேலை செய்யணும், அரசியலுக்கு நாங்கள் புதுசு, எப்படி வேலை செய்யணும், ஓட்டர்ஸ் லிஸ்ட்னா என்ன, ஒரு பூத்துனா என்ன, நாங்கள் யாரை போய் எப்படி பார்ப்போம், என்ன பேசுவோம் ஐயா. பாலிடிக்ஸ் ஃபண்டமெண்டலி இஸ் a வெரி சிம்பிள் பிஸ்னஸ்ங்க ஐயா. அது எந்த காம்ப்ளிகேஷனும் உங்களுக்கு வேண்டாம். நாம் செய்ய வேண்டியது உங்களுடைய தொலைபேசியில் முதல் வேலை நீங்கள் செய்ய வேண்டியது, கோயம்புத்தூருக்குள்ளே எந்தெந்த கான்டாக்ட்லாம் உங்களுக்கு இருக்கோ அவர்களை நீங்கள் இந்த முறை பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நீங்கள் வாக்களிக்க செய்ய வேண்டும். அது வாட்ஸ்அப் மெசேஜாக இருக்கட்டும் ஐயா, அது ஒரு தொலைபேசி காலாக இருக்கட்டும். இது மிக மிக எளிதான வேகமாக செய்ய வேண்டிய ஒரு வேலை. நம்முடைய மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய கான்டாக்ட்ஸை நம்ம பயன்படுத்தி எல்லோருக்கும் நம்ம அழைப்பு விடுத்து பேச வேண்டும். 1 மாதம் பேசாமல் இருந்திருப்போம், 6 மாதம் பேசாமல் இருந்திருப்போம், பிஸ்னஸ் கான்டாக்டாக இருப்பாங்க, பர்சனல் கான்டாக்டாக இருப்பாங்க, சொந்தக்காரங்களாக இருப்பாங்க, கொலீகாக இருப்பாங்க. யாராக இருந்தாலும் இந்த கோயம்புத்தூர் பாராளுமன்றத்திற்குள்ள அவர்களிடம் வாக்கு இருக்கிறது என்றால் நீங்கள் ஒரு முறை தைரியமாக, ஏங்க கெட்டவன் தைரியமாக இருக்கும்போது நல்லவங்க நாங்கள் எதுக்குங்க பயப்படணும் நாமெல்லாம். அதனால் தைரியமாக நீங்கள் ஒரு தொலைபேசியில் ஃபோன் அடித்து நீங்கள் அவங்களுக்கு இங்கே பாருங்கள் ஓட்டு போடுங்க, இதுதான் காரணம் அப்படிங்கிற தனி மனிதனாக நீங்கள் அதை பேசி அந்த வாக்கை நீங்கள் பெற வேண்டும். முதல்ல செய்கிற வேலை. அடுத்து நாம் வசிக்கக்கூடிய பகுதியில் உங்களுக்கு லெஃப்ட் சைடில் 10 வீடும் ரைட் சைடில் 10 வீடும் நீங்கள் கண்டிப்பாக அவர்களை சென்று பேசி சமாதானப்படுத்தி ஊக்கப்படுத்தி தைரியம் சொல்லி அவர்களுடைய முழு வாக்குகளையும் நீங்கள் பெறுவதற்கு முயற்சி எடுக்கணும். ஐயா லெஃப்ட் சைட் 10 வீடு, ரைட் சைட் 10 வீடு கணக்கு நீங்கள் வச்சு, லெஃப்ட் சைட் 10 வீட்டில் ஒரு 8 பேர் ஓட்டு போடலான்னு இருக்கலாம், இல்லை 2 பேர் யோசிக்கலாம், இன்னும் ஒருத்தர் நான் திங்க் பண்ணிட்டு இருக்கேங்கன்னு சொல்லலாம். நாம் அவர்களிடம் பேச வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. சின்ன சின்ன அப்ரிஹென்ஷன்ஸ் அவங்களுக்கு இருக்கும், அல்லது ஏதாச்சும் ஒரு பொய் பிரச்சாரத்தை அவங்க பார்த்துருப்பாங்க, அல்லது அவங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும், அல்லது அவங்க இத்தனை நாளாக நான் ஓட்டு போட்டது இல்லைங்க இப்பயே நான் மாற்றி போடணும்னு கேட்பாங்க. என்ன வேண்டுமானாலும் அவங்க கேட்கலாம். அவர்களிடம் நீங்கள் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் உட்கார வேண்டி வரும். உரிமையாக அவங்களோட ஒரு சேர் எடுத்து போட்டு பக்கத்தில் உட்கார்ந்து யூ ஹேவ் டு கன்வின்ஸ் தம், மேன் டு மேன், பர்சன் டு பர்சன், உமன் டு உமன், இந்த மாதிரி ஒருவருக்கொருவர் நேரடியாக அமர்ந்து உங்களுக்கு ரைட் சைடில் இருக்கிற 10 வீடும் லெஃப்ட் சைடில் இருக்கிற 10 வீடும் அல்லது அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கீங்கன்னா உங்களுடைய பிளாக் டவர் முழுவதுமாக நீங்கள் அவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி விஷயத்தை அவர்களிடம் பேசி நீங்கள் அவருடைய வாக்கை முழுமையாக நீங்கள் பெற வேண்டும். இது ஸ்டெப் நம்பர் 2 சார். ஸ்டெப் நம்பர் 3 உங்களுடைய தெரு, உங்களுடைய ஏரியா, உங்களுடைய பகுதி. இது 3வது. இதுக்கு நீங்கள் குழுவாக தாங்க ஐயா செயல்பட முடியும். இந்த வாலண்டியர் நெட்வொர்க்கில் இருக்கிறீங்க, ஒரு குழுவை உருவாக்கி கொடுக்க போகிறாங்க. காலையிலே சாயந்தரம் வீட்டில் இருப்பாங்க. உங்களுடைய தெரு, உங்களுடைய பகுதி, உங்களுடைய அப்பார்ட்மெண்ட் காம்பவுண்ட். இப்போ 3வது இன்னும் கொஞ்சம் அதிகமாக ரீச் பண்ணுறீங்க. முதல்ல செல்ஃபோன் கான்டாக்ட்லாம் பேசுனீங்க, 2வது 10 வீடு பார்த்தீங்க, 3வது உங்களுடைய பகுதி தெரு போகிறீங்க ஐயா. இதையும் நீங்கள் செய்து முடிக்கும் பொழுது உங்களுடைய பூத்தை நோக்கி போகிறீங்க ஐயா. ஒரு போலிங் ஸ்டேஷன், ஒரு போலிங் பூத், இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ரூல்ஸ் படி 1000 வாக்காளர்கள் தான் இருப்பாங்க ஐயா. 1000 வாக்காளர்களை தாண்டிட்டாங்கன்னா 2வது போலிங் பூத் வந்துடும். ஒரே ஏரியாவில் இருந்தாங்கன்னா இப்போ போலிங் பூத் நம்பர் 100 அப்படின்னா 100 ஏன்னு பிரிச்சிருப்பாங்க. ஸோ ஒரு போலிங் பூத் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா 100 வாக்காளர்களுக்கு மேல் 1000 வாக்காளர்களுக்கு மேல் இருக்கக்கூடாது என்று நினைக்கின்றார்கள். 1000 ஆவரேஜாக 1000 ப்ளஸ் ஆர் மைனஸ் 20 அவ்வளோதாங்க இருப்பாங்க. வீடுகளாக பார்த்தீங்கன்னா 250 300 வீடுகள் இருக்கும். வீடுகளாக பார்த்தீங்கன்னா 250 300 வீடு இருக்கலாம். வீட்டுக்கு 2-3 பேர் இருப்பாங்க. உங்களுக்கு அந்த 1000 அப்படிங்கிற நம்பர் அதுக்குள்ள தாங்க வரும்.
நான்காவது செய்ய வேண்டியது உங்களுடைய போலிங் பூத்துக்குள்ள நீங்க வேலை பார்க்கணும். வாலண்டியரா வீடு ஏறி இறங்கணும். மோடி ஐயாவுடைய ஒரு சிம்பிளை கேரி பண்ணணும். ஓட்டிங் லாஸ்ட் டே ஆஃப் கேம்பெயினிங் ஏப்ரல் 17ஆம் தேதி கொஞ்சம் நீங்கள் மாதம் மொபிலைஸ் பண்ணி எல்லாத்தையும் போய் பார்க்க வேண்டி இருக்கும். அல்லது அதில் சில பேர்த்துக்கு ஓட்டு போட முடியல, ஓட்டு போட தெரியல, ஓட்டு போடுற கஷ்டம், போலிங் பூத் எங்கே இருக்குன்னு தெரியல, எந்த பள்ளிக்கூடத்துக்கு வரணும், என்னுடைய நேம் எலக்ட்ரல் ரோல் இருக்கா, அதுவும் நீங்கள் எல்லாமே எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாங்கய்யா எல்லாம் மெசேஜ் சிஸ்டம் தான். எல்லாத்தையும் நீங்கள் ஆன்லைனில் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சு எல்லாம் செக் பண்ணிக்கலாம். உங்கள் நம்பர் எலக்ட்ரல் ரோல் எங்கே இருக்குது ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா அது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அட்ரஸ் வந்துடும். இங்கே தான் நீங்கள் எலக்ட்ரல் ரோல் இருக்கீங்க. இப்போ பிஜேபிக்காரங்க பூத் ஸ்லிப் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அதாவது உங்கள் பூத் ஸ்லிப்பே வாட்ஸ்அப்பில் வந்து உட்காந்துரும். அந்த பூத் ஸ்லிப் நமக்கு தெரியும். அதே இங்கே ஓட்டு இங்கே தாங்க ஐயா இருக்குது, இதான் ஸ்கூல் பேர், இங்கே போய் நீங்கள் ஓட்டு போட்டுட்டு வராங்க. ஸோ இதையெல்லாம் நான்காவது கட்டமாக நீங்கள் பார்க்க வேண்டும். முதல் கட்டம் உங்கள் செல்ஃபோன், இரண்டாவது கட்டம் உங்களுடைய 10 வீடு, உங்களுடைய 10 வீடு, மூன்றாவது கட்டம் உங்களுடைய தெரு, உங்களுடைய பகுதி, நீங்கள் வசிக்கக்கூடிய அப்பார்ட்மெண்ட்டாக இருக்கலாம். நான்காவது கட்டம் உங்களுடைய பூத். ஐயா இது மிக மிக கடுமையான பணி. ஏன்னா இத்தனை நாளாக நிறைய பேர் செய்யாத ஒரு பணியை செய்ய போகிறேன். ஏன்னா நீங்கள் இறங்கி அடையாளம் தெரியாத யாரோ ஒருத்தருடைய வீட்டுக்கு நீங்கள் போய் அனுமதி வாங்கி அவர்கள்ட்ட நீங்கள் பேசுகிறதே ஒரு பெரிய பேரியர். அது முதல்ல நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறீங்க. ஏன்னா பரஸ்பரம் எப்படி எனக்கும் உங்களுக்கும் உணர்வு என்கின்ற தொடர்பு மூலமாக இணைந்திருக்கின்றோமோ அந்த உணர்வுங்கிற தொடர்பு நீங்கள் பார்ப்பீங்க. உங்களுக்கும் அந்த ஓட்டருக்கும் வர ஆரம்பிக்கும் ஒரு நம்பிக்கை. எந்த வாக்காளரும் வீட்டுக்குள்ளே வராதிங்க, நான் பேச மாட்டேன், நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லக்கூடிய ஊர் கோயம்புத்தூர் இல்லைங்க. யாராக இருந்தாலும் 5 நிமிடம் காது கொடுத்து கேட்பான். என்ன சொல்ல வர்றீங்க, என்ன விஷயம், இதை நீங்கள் செய்யணும். அதே போல் சோஷியல் மீடியாவில் எல்லாரும் இருக்கிறீங்க. வாட்ஸ்அப்பில் இருக்கிறீங்க, ட்விட்டரில் இருக்கிறீங்க, இன்ஸ்டாகிராமில் இருக்கீங்க, ஃபேஸ்புக்கில் இருக்கிறீங்க. சமூக வலைதளத்தில் நீங்கள் போடக்கூடிய பதிவுகள் எதற்காக மோடி 3வது முறை வரணும், எதற்காக மோடி அவர்கள் தனி மெஜாரிட்டியில் வரணும், எதற்காக மோடிஜிக்கு அந்த ஸ்ட்ரென்த் நம்ம கொடுக்கணும், எதற்காக கோயம்புத்தூரில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர் வெற்றி பெற வேண்டும், இந்த விஷயத்தை உங்களுடைய சமூக வலைதளத்தில் நீங்கள் பதிவு செய்யணும். உங்கள் ஃபாலோவர்ஸ் படிப்பாங்க, கமெண்ட் வரும், ரீட்வீட் வரும். நீங்கள் ஒரு எக்கனாமி பற்றி டிஸ்கஸ் பண்ணுவீங்க. மோடி ஆட்சியில் எப்படி எக்கனாமி இருந்துச்சு பார்த்து, மோடி ஆட்சியில் டெவலப்மெண்ட் எப்படின்னு பாருங்கள், மோடி ஆட்சியில் செக்யூரிட்டி எப்படின்னு பாருங்கள். இந்த விஷயத்தை உங்களுடைய சமூக வலைதளத்திலும் நீங்கள் பதிவு செய்ய வேண்டும். இவ்வளோதாங்க ஐயா. இதை தவிர நீங்கள் எதுவும் செய்ய வேண்டாம். இந்த விஷயமே உங்களுக்கு சரியாக இருக்கும். இதை நம்ம செஞ்சுட்டோம் அப்படின்னாங்க ஐயா, இந்த ஜனநாயக ப்ராசஸில், எலக்ட்ரல் ப்ராசஸில் உங்களுடைய பங்கு மிகப்பெரிய பங்கு, மிகப்பெரிய விஷயத்தை நீங்கள் செஞ்சுருக்கிறீங்க. மிகப்பெரிய மாற்றத்திற்கு நீங்கள் துணை இருக்கின்றீர்கள். எப்பொழுதுமே நம்ம கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டோங்க. ஒரு ஃபேமஸ் கோட்டுங்க இங்கிலீஷில் இருக்கு, பேட் பீப்புள் கம் பிகாஸ் குட் பீப்புள் சூஸ் டு பி சைலண்ட் அப்படிம்பாங்க. அதாவது கெட்டவர்கள் சில நேரத்தில் ஏன் வர்றாங்கன்னா நல்லவர்கள் அமைதியாகி விடுகின்றார்கள் என்று. இது நாம் அமைதியாக இருப்பதற்கான நேரம் இது இல்லை. நாம் எல்லோரும் உறக்க பேசுவதற்கான நேரம். ஸோ லெட் அஸ் பி குட் பீப்புள் அண்ட் லெட் அஸ் சூஸ் நாட் டு பி சைலண்ட். நாம் இந்த நேரத்தில் நல்லவர்களாக இருந்தாலும் கூட பேசாமல் இருந்தால் தவறு செய்து விடுகின்றோம். அதனால் நீங்கள் பேசணும். யுவர் வாய்ஸ் மேட்டர்ஸ். உங்களுடைய பேச்சு மக்கள் கேட்கணும். ஒரு சாமானிய மனிதனாக உங்களுடைய பேச்சு மிக முக்கியமான பேச்சு. ஏன்னா உங்கள்கிட்ட பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்படிங்கிற பிராண்ட் உங்களுக்கு இல்லைங்க. யூஆர் அ காமன் மேன். ஒரு மோஸ்ட் பவர்ஃபுல் ஐடென்டிட்டி இன் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா காமன் மேன் இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் ஐடென்டிட்டி. உங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் ஐடென்டிட்டி கிடையாது சார். நீங்கள் என்ன வேணாலும் பேசலாம், எப்படி வேணாலும் பேசலாம், எந்த உண்மையை வேணாலும் பேசலாம், என்ன வேணாலும் நீங்கள் கிரிட்டிசைஸ் பண்ணலாம். பட் அரசியல் கட்சியில் இருக்கக்கூடிய எனக்கு சில பார் இருக்கு. நான் எல்லா விஷயத்தையும் என்னால் பேச முடியாது. ஆனால் உங்களுக்கு ஒரு தனி மனிதனுக்கு இருக்கக்கூடிய உச்சபட்ச அதிகாரத்தை நீங்கள் அடுத்த 25 நாட்கள் நீங்கள் அதை பின்பற்ற வேண்டும். மக்கள்கிட்ட பேசணும். உங்கள் கம்யூனிட்டி, ரிலீஜியஸ் குரூப்ஸ், காஸ்ட் குரூப்ஸ், லிங்குவிஸ்டிக் குரூப்ஸ், நீங்கள் இருக்கக்கூடிய அசோசியேஷன்ஸ் எல்லாத்துக்கிட்டையும் நீங்கள் பேசணும். எல்லோரையும் பயன்படுத்த வேண்டும். உறுதியாக ஏப்ரல் 19ஆம் தேதி ஒரு சரித்திர வெற்றி. எப்படி மோடி ஐயா கம்ஃபர்டபுளாக 400 எம்பியை தாண்டி வரப்போகின்றார்களோ, கோயம்புத்தூரை பொறுத்தவரை நம்முடைய இலக்கு பதிவாகின்ற வாக்கில் 3/2 வாக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு போல் பண்ண வைக்கணும். 66% வாக்கு நம்ம பெறும். 3 வாக்கு பதிவாகுது, 2 வாக்கு பாரதிய ஜனதா. அது ஒரு ஸ்டேட்மெண்ட்டுங்க. தட் இஸ் அ ஸ்டேட்மெண்ட். அது தமிழ்நாடு அரசியலை மாற்றக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட். கோயம்புத்தூர்ல நீங்க சொல்லணும், நாம் ஜெயிக்க போறது 38%, 40% நான் சொல்லிங்க ஐயா. 66% வாக்கு இங்கே பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளருக்கு நீங்கள் கொடுக்கும் பொழுது ஒரு காமன் மேனாக யூ ஆர் மேக்கிங் அ ஸ்டேட்மெண்ட்.
சைலண்ட்டாக ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறீங்க. தமிழ்நாடு இஸ் ரெடி ஃபார் சேஞ்ச் அப்படிங்கிற அந்த வார்த்தையை கோயம்புத்தூர்லேருந்து ஏப்ரல் 19ஆம் தேதி நடத்தக்கூடிய வாக்குப்பதிவாக இருக்கட்டும், ஜூன் 4ஆம் தேதி நடக்கக்கூடிய கவுண்டிங்காக இருக்கட்டும், இதை தமிழகம் முழுவதும் கோயம்புத்தூரிலிருந்து உறக்கச் சொல்வோம். நாம் தயாராகிவிட்டோம் மாற்றத்திற்கு என்பதை உறக்கச் சொல்வோம். அதற்காக உங்களிடம் எதிர்பார்ப்பது முதல் ஃபேஸில் இருக்கிறவங்க ஐயா, அதிக நேரத்தை எதிர்பார்க்கல. முதல் ஃபேஸ் நீங்கள் கண்மூடி முடிக்கிறதுக்குள்ளே ஏப்ரல் 17ஆம் தேதி வந்துடும். 18 இஸ் அ சைலண்ட் டே, யாரும் கேம்பெயின் பண்ண முடியாது சார். 19 இஸ் அ ஓட்டிங் டே. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாம் 24ஆம் தேதியில் நின்று கொண்டிருக்கின்றோம். அதிக நேரம் இல்லை. இந்தியாவில் மற்ற பகுதி பார்த்தீங்கன்னா ஜூன் 1ஆம் தேதி ஓட்டு போடுறவங்க இருக்காங்க. ஏப்ரல் முழுசு முடிஞ்சு, மே முழுசு முடிஞ்சு, ஜூன் வரைக்கும். நமக்கு அந்த பிரச்சனை இல்லை சார். நமக்கு ஜஸ்ட் 17 டேஸ், 17 நாட்கள் முழுமையாக களத்துக்கு வரப்போகின்றோம். நம்மகிட்ட இருக்கக்கூடிய எல்லா எனர்ஜியும் 17 டேஸில் கொடுத்துரும். ஸோ இதில் இல்லை நான் 10 நாள் கழித்து ஆரம்பிக்கட்டுமா, நான் கடைசி ஒரு வாரம் ஆரம்பிக்கட்டுமா, இந்த தேர்தலுக்கு அது பொருந்தாதுங்க சார். ஃபேஸ் 1ல் இருக்கும், வேட்புமனு தாக்கல் கடைசி நாட்களில் இருக்கும். அதனால் முழுமையாக நீங்கள் இந்த 17 நாட்களும் கூட ஒரு வார் ஜோன் மாதிரி, ஒரு சண்டைக்கு போகிறீங்க, ஒரு வாருக்கு போகிறீங்கன்னா உங்கள் மனநிலை எப்படி இருக்குமோ அதுபோல் நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி அன்பு சகோதரர் சுதர்சன் அவர்களுக்கு மறுபடியும் என்னுடைய வாழ்த்துக்களை, நன்றிகளை தெரிவித்து, இந்த 10,430 சகோதர சகோதரிகள் நம்பிக்கையோடு யார் இணைந்திருக்கின்றார்களோ அவர்களுக்கு ஒரே ஒரு உறுதிமொழி மட்டும் இந்த நேரத்தில் நான் கொடுப்பதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன். ஃபேத் இஸ் a very powerful word சார். ஃபேத் மூவ்ஸ் மவுண்டன்ஸ். இந்த நம்பிக்கை என்பது ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வேர்டு சார். நம்பிக்கையில் தான் நம்ம இணைஞ்சிருக்கோம். இந்த நம்பிக்கை என்பது எந்த மலையும் கூட நகர்த்தக்கூடிய தன்மை ஒரு நம்பிக்கை என்கின்ற வார்த்தைக்கு இருக்கு. ஸோ நீங்கள் மேலே ஃபேத் வச்சிருக்கீங்க. the only thing I can do back is நீங்கள் என் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையை 10 மடங்கு திரும்ப கொடுப்பது மட்டும்தான் நான் செலுத்தக்கூடியதாக இருக்கு. ஒரு மக்கள் சேவகனாக உங்களுக்காக உழைத்து உங்களுடைய குழந்தைகள் வாழக்கூடிய அந்த நகரம் ஒரு உலகத்தினுடைய தலை சிறந்த நகரமாக மாற்றுவதற்கான முயற்சி உங்களோடு சேர்ந்தெடுப்பேன் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய எல்லா அன்பு சகோதர சகோதரிகளுக்கு நன்றி கலந்த வாழ்த்துக்களை, வணக்கங்களை மறுபடியும். மேலும் இது போன்ற வீடியோக்களை காண தேசியவாத நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.